தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை விமர்சிக்க இந்த வாரம் எவனும் கிளம்பலையா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செந்தமிழன் சீமான் 2009ஆம் ஆண்டு இந்த நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்தார். 10க்கு 10 ரூமில் அடைபட்டு கிடந்த இந்த தமிழ் தேசியத்தை பரந்த தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை செந்தமிழன் சீமான் அவர்களைத்தான் சாரும். சீமான் பற்ற வைத்த நெருப்பு இப்பொழுது பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. அதை அணைக்க யாராலும் முடியாது. நாம் தமிழர் என்ற உணர்வு தமிழக மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டு தற்பொழுது வளர ஆரம்பித்துள்ளது. அதை யாராலும் தகர்த்தெறிய முடியாது. இந்த நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்த செந்தமிழன் சீமான் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் பல, இடையூறுகள் பல. அந்த இன்னல்கள் இடையூறுகள் பலவற்றை தாண்டி 8% வாக்குகளை பெற்று தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கமாக அது மாற்றப்பட்டுள்ளது. நாம் தமிழர் அரியணை ஏறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அவர் கடந்து வந்த பாதையில் முள்ளும் ரோஜா பூக்களும் இருந்தன. ஆனால் அவர் முள்ளையும் கையில் எடுத்தார், ரோஜா பூவையும் கையில் எடுத்தார். ரோஜா பூவை சட்டையில் குத்தி கொள்ள முல்லை பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். முல்லை தூக்கி வீசவில்லை. ஆனால் இந்த இயக்கத்தில் சில துரோகிகள் உள்ளார்கள். அந்த துரோகிகள் தற்பொழுது திராவிடத்திடம் அடிமையாகி விட்டார்கள். சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நாம் தமிழர் கட்சி தடையாக உள்ளது. திமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 15% வாக்குகளை இழந்துள்ளது. சீமான் அவர்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்தால் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடையும். திமுகவின் வாக்கு சதவீதம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட இன்னும் 10-15% குறையும். அப்பொழுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடும் போட்டி ஏற்படும். திமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற நிலை ஏற்படும். இந்த சூழ்நிலை கருதியே சீமானை தகர்த்தெறிய திராவிடம் திட்டம் போட்டது. திராவிடம் வீசிய வலையில் சில மீன்கள் சிக்கிவிட்டார்கள். வாரத்திற்கு ஒருவர் கிளம்புவார். சிவகங்கையிலிருந்து ஒருத்தர் சீமான் அவர்கள் மீது குற்றம் சாட்டி ஒரு கட்சியை ஆரம்பித்தார். திருநெல்வேலியில் ஒரு பெண் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அடுத்ததாக ராஜா என்று சொல்பவர் யார் என்றே தெரியாது, என்ன பதவியில் இருந்தார் என்றே தெரியாது, நாங்கள் பார்த்ததே கிடையாது, நாங்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்று கூறி சீமான் மீது குற்றம் சாட்டு சொல்லி 2 வாரத்துக்கு முன்பாக தனி கட்சி ஆரம்பித்தார். கடந்த வாரம் திருச்சியை சார்ந்த பிரபு என்பவர் சீமான் மீது குற்றச்சாட்டுகள் கூறி கட்சியை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் குற்றச்சாட்டு கூறினார். அடுத்ததாக தஞ்சாவூரை சார்ந்த கந்தசாமி என்பவர் சீமான் மீது குற்றச்சாட்டு சாட்டினார். இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சீமான் அவர்கள் மீது ஏன் இந்த குற்றச்சாட்டுகள் கூறுகிறார்கள் என்று பார்த்தால் அடிப்படை ஆதாரமே இல்லாமல் சீமான் மீது குற்றச்சாட்டு கூறினார்கள். திராவிடத்திடம் காசு வாங்கி கொண்டு வாரத்திற்கு ஒருவர் சீமான் மீது குற்றச்சாட்டு கூற நாம் தமிழர் கட்சி மீது சேற்றை அள்ளி பூச திராவிடம் திட்டமிட்டுள்ளது. திராவிடம் வீசிய சல்லி காசுகளுக்கு இந்த துரோகிகள் அடிமையாகி விட்டார்கள். இயேசுநாதரை காட்டி கொடுத்த 30 காசு வாங்கிய யூதாசை போன்று இயேசுநாதரை முத்தமிட்டு காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசு வாங்கிய அந்த யூதாசை போன்று நாம் தமிழர் கட்சியிலும் சில யூதாசுகள் அந்த திராவிடம் வீசிய அந்த தங்க காசுகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். திராவிடம் வீசிய அந்த லட்சக்கணக்கான ரூபாய் இந்த துரோகிகள் கண்ணை மறைத்து விட்டன. அந்த இயேசுநாதரை மறந்து விட்டார்கள். சீமான் என்ற இயேசுநாதரை மறந்து பிளாத்து என்ற இயேசுநாதரை கொன்ற அந்த கயவனுக்கு துணை போனதை போன்று இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு துணை போயுள்ளார்கள். வாரத்திற்கு ஒருவர் சீமான் மீது குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த வாரம் குற்றச்சாட்டு சொல்வதற்கு ஒருத்தனும் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக காரன் பிஸியாக இருக்கான். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி விடுதலையாகி விட்டார். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கணும், அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் சேர்க்கணும், பிரதமரை சந்திப்பதற்கு டெல்லி பயணம், திமுகவில் மூத்த தலைவர்கள் ஸ்டாலின் மேலே அதிருப்தி, அவங்க கட்சிக்குள்ளேயே குழப்பம், இப்படி பலவாறு இருப்பதால் இந்த வாரம் சீமான் மீது குற்றச்சாட்டுகள் அள்ளி வீசுபவர்களுக்கு திமுக பணத்தை அள்ளி வீச மறந்து விட்டது என்று சொல்லலாம். இன்றைக்கி இந்த வாரம் பணத்தை அள்ளி வீசியிருந்தாங்கன்னா வாங்கிட்டு போய் எவனாவது ஒருத்தன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமானை பற்றி பேசியிருப்பான்.
இந்த வாரம் வந்து சீமானை பற்றி பேசுகிறதுக்கு திமுக காசு கொடுக்கல, யாருக்கும் காசு கொடுக்கல. அதனால் அந்த துரோகிகள் யாரும் இன்றைக்கி வெளியே வரலை. அதான் உண்மை. திமுக இந்த வாரம் காசு கொடுத்துருந்துச்சுன்னா எவனாவது செய்தியாளர் சந்திப்பில் போய் பேசி சீமானை பற்றி குறை சொல்லியிருப்பான். அதுதான் உண்மை. எப்போ திமுக காசு தருதோ அப்போ பூரா அந்த காசு வாங்கிட்டு சீமானை பற்றி பேசுகிறது தான் உண்மை. சீமானை பற்றி பேசுனாங்கல்ல, அதுக்கு பிறகு ஆள் அட்ரஸே காணாமல் போயிட்டாங்க. திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு பேசிச்சு, அது அட்ரஸே காணும். மதுரையில் ஒரு பொண்ணு பேசிச்சு சீமானை பற்றி, அது எங்கே இருக்குன்னே தெரியல. தஞ்சாவூரில் கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கார், எங்கே போனாரும் தெரியல. போன வாரம் பிரபு குற்றச்சாட்டு சொன்னார், என்ன ஆனார்னே தெரில. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தான், ராஜான்னு ஒருத்தன், அவன் எங்கே இருக்கானே தெரில. சிவகங்கையில் ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தான், அவன் என்ன ஆனானே தெரியல. ஆக இந்த வாரம் திமுக காரன் காசு கொடுக்க மறந்துட்டான், அதான் கிளம்பல, அதான் உண்மை. அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.